வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல அழகு 1 வந்து லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம அழகு 2 வந்து பார்க்க போறோம். ஸோ அழகு 2ல என்ன டாபிக் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மின்னோட்டவியல், அதாவது எலக்ட்ரிசிட்டி, இந்த டாபிக் நேம் தான். ஓகேவா? ரைட். ஸோ சயின்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வாழ்க்கையை மாத்தின ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்ன சார் வாழ்க்கையை மாத்துனது அப்படிங்க நினைக்கலாம். ஒரு ஆர்வமா இருக்கும். அது என்ன வாழ்க்கையை மாத்துனது? ஏன்னா அது என்னன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா படுவீங்க. ரைட். 1882ல நியூயார்க் சிட்டி, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூயார்க் சிட்டி எங்க இருக்குன்னு. யுஎஸ், அமெரிக்கால இருக்கு. அடுத்தனா அந்த நியூயார்க் சிட்டில NY அப்படின்னு போடுவாங்க. நியூயார்க் சிட்டி, சரியா? அங்க சூரியன் மறையற நேரத்துல ஒரு மிராக்கிள் நடந்தது. இப்படியே சூரியன் மறையிற நேரத்துல ஒரு மிராக்கிள் நடந்தது. தாமஸ் ஆல்வா எடிசன், அடிக்கடி கேள்விப்பட நேம் சார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். மின்சார பல்புகளை கண்டுபிடித்தவர், அப்படிதானே? ரைட். நிறைய பேர் கரண்டை கண்டுபிடிச்சவங்கன்னு நினைப்பாங்க, ஆனா அது தப்பு. மின்சார பல்புகளே கண்டுபிடித்தவர். ஓகே. இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு சுவிட்சை அப்படியே மெதுவா, சுவிட்ச்னா நம்ம வீட்டுல போடுறோம்ல ஆன் ஆஃப், அதுதான். அப்படியே மெதுவா அழுத்துறாரு. அவ்வளவுதான். 9000 ஹவுசஸ்ல 9000 ஹவுசஸ்ல இருந்த சுமார் 14,000 பல்ப் வந்து எரிந்து அப்படியே பளிச்சுன்னு எரியுது. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்ப எவ்வளோ ஒரு ஆச்சரியமா தானே இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பல்ப்ல பல்ப் எரியது பெரிய விஷயம் இல்ல. நான் சொல்றேன் 1882 நியூயார்க் சிட்டில அங்க சொல்றேன். அதுக்கப்புறம் தான் லேட்டரா நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சு, சரியா? சோ தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு சுவிட்ச் அமுக்குறாரு. என்ன ஆகுது? கிட்டத்தட்ட 9000 வீடுகள்ல 14,000 பல்புகள் ஒரே நேரத்துல அப்படி பளிச்சுன்னு எரியுது. அன்றில் இருந்து, அந்த 1882 அந்த டேல இருந்து பாத்தீங்கன்னா உலகம் அந்த இரவுலும் வெளிச்சத்தை பார்க்க ஆரம்பிச்சது. அப்படித்தானே? இன்னைக்கு நம்ம போகும்போது எங்கேயாவது ஃபுல் இருட்டு. கிராமத்துல நம்ம சில இடத்துல பார்க்கலாம். மத்தபடி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா எப்படி பல்ப் இருக்கும், அப்படிதானே? ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் லைட் எரியும், ஏதாவது ஒரு லைட் எரிஞ்சும், அப்படிதானே? சோ அதுதான் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்ப நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய மொபைல் போன் சார்ஜ் பண்றோம். நம்ம மொபைல் போன் இல்லாட்டா இப்ப சாவடாம கூட இல்ல இருந்துருவாங்க போது. ஆனா மொபைல் போன் இல்லாம இருக்கவே முடியாது, அப்படி இருக்கு. அப்ப மொபைல் போன் நம்ம சார்ஜ் பண்றோம், அப்படிதானே? சார்ஜ் இல்லாம அது இயங்காது. ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அங்க வெண்டிலேட்டர் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெண்டிலேட்டர். சோ இங்க மொபைல் போன் சார்ஜ் ஆகுறதுல இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய வெண்டிலேட்டர் இயங்குற வரைக்கும் எல்லாத்துக்கும் யார் தான் காரணம்? இவர் தான் காரணம். மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறதான். மின்னோட்டவியல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இயல் அப்படின்னா டு நோ, துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் அர்த்தம். மின்னோட்டத்தை பத்தி தெரிஞ்சிடக்கூடிய ஒரு இயல், சரியா? டிபார்ட்மெண்ட்னா ஏதோ ஸ்கூல்ல ஒரு தனி பில்டிங் கட்டி இருக்கிறது மட்டும் அர்த்தம் இல்ல, சரியா? அதை பத்தி படிக்கக்கூடியது, அதுல ஆராய்ச்சிகள் பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம், சரியா? சோ மின்சாரத்தை பத்தி படிக்க போறீங்க, அதனால அது மின்னோட்டவியல். ஓகே, ரைட்டா? சோ இது எல்லாத்துக்கும், இந்த மொபைல் போன்ல இருந்து நம்ம வீட்ல பார்க்கக்கூடிய, இப்ப நீங்க டிவியை பார்ப்பீங்க, கம்ப்யூட்டர் பார்ப்பீங்க, எல்லாத்துக்குமே மின்சாரம் தேவையில்ல. சோ இதுதான் இந்த யூனிட்ல முக்கியமான இது. அண்ட் இந்த மின்சாரத்தோட இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரைட். சரி, இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் எங்கிருந்து வருது? யாருக்கா தெரியுமா? எங்கிருந்து வருது? எப்படி செயல்படுது? அதோட ஆக்ஷன் என்ன? அது எப்படி செயல்படுது? இதெல்லாம் ஒரு கொஸ்டினா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கணும். நம்ம புக்ல படிக்கிறோம், இல்ல யாராவது சொல்றாங்கங்கிற 2வது விஷயம். இது நம்மளுக்கே கேட்கணும். ஓகே. ஓ மின்சாரம் என்னப்பா? ஏன்பா இது எரியுது? ஏன் இப்படி நடக்கு? ஏன் இப்படி நடக்கு? அப்படின்னு ஒரு வானவியல தெரியும். நீங்க ஒரு மழை டைம்ல பாத்தீங்கன்னா வானவியல் வைப்பீங்க. ஏன் வருது? ஏன் இந்த கலர் தான் வருது? ஏன் மத்த கலர் வரல? அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்கணும். எல்லா கொஸ்டினும் டீச்சர் உங்களுக்காண்டி கேட்க மாட்டாங்க. நீங்க உங்களுக்கு நீயே கேட்கணும். ஓகே? ரைட். சோ இந்த கரண்ட்னு பாக்கறதுக்கு முன்னாடி, அவருக்கு முன்னாடி ஒரு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கு. அவர பத்தி தெரிஞ்சுக்கிட்டு போணும். அதுதான் மின்னூட்டம். மின்னூட்டம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சார்ஜ் அப்படின்னு அர்த்தம். எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். சோ
எலக்ட்ரிசிட்டினா இது ஒரு வகையான எனர்ஜி, ஒரு வகையான ஆற்றல். சரியா? ரைட்டா? எலக்ட்ரிசிட்டின்னு யாரா கேட்டாங்கன்னா இட் இஸ் டைப் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி. இது ஒரு வகையான ஆற்றல் அப்படின்னு சொல்லிடலாம். ரைட். அடுத்து அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க, எங்க இருந்துப்பா அது உருவாது? இந்த எனர்ஜி சொல்லிட்டப்பா, எங்க இருந்துப்பா உருவாது? எஸ், அடுத்த கொஸ்டின். அதுதானே? சோ நம்மளை சுத்தி இருக்க எல்லா பொருட்கள்லையும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய துகள்கள் இருக்கு. கரெக்டா? அப்படிதானே? எல்லா பொருளும் துகள்கள் ஆனது. இந்த நீங்க பேனா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட துகள்கள் ஆனது. என் கையை பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட துகள்கள் ஆனது. இந்த போர்டை பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட துகள்கள் ஆனது. அப்படிதானே? இந்த துகள்களுக்குள்ள இன்னொரு ஆள் இருக்கார். அவர் தான் ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அணு. அப்படிதானே? அதாவது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸால, அது துகள்களால உருவானது. அந்த துகள்கள் தான் ஆட்டம். அதுதான் அணு. சரியா? நம்ம சொன்னோமா சின்ன சின்ன துகள்கள், அவர் தான் என்னது? ஆட்டம், அணு அப்படின்னு சொல்றோம். ரைட். இப்போ இந்த ஆட்டத்தை உடைச்சு பார்த்தா என்ன நடக்கும்? என்ன இருக்கும்? உடைச்சு பார்த்திருக்காங்க. அப்படிதானே? ஆட்டம் இருக்கு. இது நம்ம கொஞ்சம் பெருசா உங்களுக்கு தெரிய கிடையாது. ஆனா ஆட்டத்தை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. இந்த ஆட்டத்தை உடைச்சு உள்ள பார்க்கும்போது நடுவுல ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. யார் இருக்கா? உட்கரு இருக்கு. அதாவது நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ், தமிழ்ல பாத்தீங்கன்னா அணுக்கரு. சரியா? அணுக்கரு இருக்கு. இப்போ இது மட்டும் தான் இருக்கான்னா இல்ல. ஆட்டத்துக்குள்ள இது போக சில ஆட்கள் இருக்காங்க. யாருன்னா இவர் வந்து நடுவுல இருப்பார். யாரு? நியூக்ளியஸ். பட் இன்னும் 2 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். 2 துகள்கள் இருக்கு. ஒன்று வந்து யார் பாத்தீங்கன்னா புரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவ்லி சார்ஜ்டு துகள்கள். 2வது பாத்தீங்கன்னா நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கு. சாரி, நியூட்ரான்ஸ் வந்து சார்ஜ் கிடையாது, எலக்ட்ரானுக்கு தான் வந்து இது வந்து நியூட்ரல் சார்ஜ். அதனால நான் வந்து என்ன பண்ண போறேன்னா சார்ஜ் இல்லைன்னு போட்டதானே, சார்ஜ் இல்லை அப்படின்னு போட்டதேன். இது போக இந்த நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான் சுத்தி வருவாரு. அவருக்கு தான் என்ன இருக்குன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் இருக்கும். சரியா? தமிழ்ல பாத்தீங்கன்னா புரோட்டான் பேர் இதேதான், நியூட்ரான், எலக்ட்ரான் அதே ப்ரொனவுன்ஸ் அதே தான். பட் இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க. ஓகே. சோ அணு உள்ள நியூக்ளியஸ் இருக்கு, அணுக்கரு இருக்கு. அணுக்கருக்குள்ள அணுக்கருல என்னெல்லாம் இருக்குன்னா இந்த 2 பேர் இருப்பாங்க, புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸ் இருப்பாங்க அணுக்கருல. சரியா? உட்கருன்னு சொல்றோம்ல, அந்த நியூக்ளியஸ்ல 2 பேர் இருப்பாங்க. ஒன்னு புரோட்டான், அவர் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது நேர் மின் சுமை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. நியூட்ரான்ஸ், அவர் வந்து நியூட்ரல் சார்ஜ், அதாவது அவருக்கு வந்து சார்ஜ் கிடையாது, மின் சுமை அற்றது. இந்த நியூக்ளியஸ் சுத்தி ஒரு ஆள் சுத்தி வர்றாரு, அவர் தான் எலக்ட்ரான்ஸ். எதிர் மின் சுமை கொண்டது, நெகட்டிவ் சார்ஜ் போட்டுக்கன்னா எதிர் மின் சுமை கொண்டது. சரியா? ஓகே. இந்த நியூட்ரான் எங்க சார் சுத்தி, சாரி, அந்த எலக்ட்ரான் எங்க சார் சுத்தி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் சுத்தி ஒரு சர்க்குலர் ஆர்பிட்ல, ஒரு வட்டப்பாதையில சுத்தி வரும். சரியா? இந்த நியூக்ளியஸ் சுத்தி அதோட சர்க்குலர் ஆர்பிட் வட்டப்பாதைன்னு இருக்கு. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பாதை இருக்கு. சும்மாலாம் அந்த சைக்கிள் ஓட்டுன மாதிரி அங்கேயும் இங்கேயும் போகாது. அதுக்கும் ஒரு வட்டப்பாதை தான் அப்படியே சுத்திக்கிட்டே வரும். சரியா? அந்த வட்டப்பாதையில எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்தி வருது. நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான்கள் சுத்தி வருது. நியூக்ளியஸ்க்கு என்ன சார்ஜ் கேட்டீங்கன்னா பாசிட்டிவும் நியூட்ரானும் இருக்கும்போது இந்த நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. அப்ப நியூக்ளியஸோட சார்ஜ் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் தான். ஏன்னா அவட்ட பாருங்க, யாருக்கா ஒருத்தர் +1 இன்னொருத்தர் 0 அப்படின்னா கூட்டினா +1 தான் வரும். அதனால நியூக்ளியஸுக்கு என்ன சார்ஜ் கேட்டீங்கன்னா +1, பிளஸ் பாசிட்டிவ் சார்ஜ். அதை சுத்தி வரக்கூடிய எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ்னா நெகட்டிவ் சார்ஜ். சரியா? ரைட்டா? இது புரிஞ்சுதா? ஓகே. இப்போ சரி சார், இந்த ஆட்டத்தை பத்தி சொல்லிட்டீங்க, அதை சுத்தி இருக்கக்கூடிய எலக்ட்ரானை பத்தி சொல்லிட்டீங்க, உள்ள இருக்கிற நியூட்ரான் புரோட்டான், நான் இப்படி போட்டிருக்கேன் நியூட்ரான் புரோட்டான், இதை சுத்தி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஈன்னு போட்டிருக்கேன் எலக்ட்ரான், இதை சொல்லிட்டீங்க. ரைட்டா? இதை எதுக்கு சார் சொன்னீங்க? ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுதா? இதை எதுக்கு சொல்லணும்? எஸ், ஆட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜஸ் பொறுத்து தான் எலக்ட்ரிசிட்டி உருவாகுது. புரியுதா? திருப்பி சொல்றேன். ஆட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜ், எலக்ட்ரான், புரோட்டான், அவர் தான் சார்ஜஸ். ஏன்னா நியூட்ரானுக்கு வந்து சார்ஜஸ் கிடையாது, அதனால அவரை கணக்கு சேர்க்கணும். அப்போ ஒரு ஆட்டத்துக்குள்ள எவ்வளவு எலக்ட்ரான் எவ்வளவு புரோட்டான் இருக்கோ அதை வச்சுதான்
என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிய உருவாகுது, மின்சாரமே உருவாகுது. சரியா? இது புரியுதா? ரைட். இப்போ ஒரு பொருள் இருக்கு, இன்னொரு பொருள் இருக்கு. இந்த ரெண்டு பொருளையும் ரப் பண்றேன், உரசுறேன். சரியா? அப்படி ஒரு பொருள் இன்னொரு பொருளோட ரப் ஆகும்போது அது சார்ஜ் ஆகும். சரியா? சார்ஜ் ஆகும் பொதுவா ஒரு நேம் சொல்லிக்கலாம். சரியா? அது பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் அதுக்கப்புறம் இருக்கு. ஏன்னா மாறும் சில சிச்சுவேஷன்ல. பட் சார்ஜ் ஆகணும் ஜெனரலா சொல்றது கரெக்ட். சார்ஜ் ஆகுன்னு சொன்ன பிறகு இந்த சார்ஜ் தான் என்ன என்ன பேருனா இங்கிலீஷ்ல ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பேரு. தமிழ்ல பாத்தீங்கன்னா நிலை மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலை மின்னோட்டம். அதாவது நிலையா இருக்குது. ஸ்டாட்டிக்னா நிலையா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காருன்னு சொல்லிட்டு. ஏன் சார் இதை சொல்றீங்கன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட்ல பத்தி வரும். அதுக்காண்டி இதை சொல்றாங்க. ஸ்டாட்டிக்கா பெரிய பெரிய கிளாஸ்லாம் இதை டீப்பா படிப்பீங்க. இப்ப தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய சீப் எடுத்துக்கோங்க. சரியா? அந்த சீப்பை தலை சீவும் போது பக்கத்துல சின்ன சின்ன பேப்பர் துண்டா போட்டு அந்த சீப்பை வச்சு பாத்தீங்கன்னா அந்த சீப்ல இந்த இதெல்லாம் ஒட்டிக்கணும். இந்த சின்ன சின்ன பேப்பர். அதுக்கு காரணம் இந்த சார்ஜ் தான். இந்த டைம் தான். மின்னூட்டம் தான். சார்ஜ்னா மின்னூட்டம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேனா? ரைட். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல எதுவும் டவுட் இருக்கா? சார்ஜ், ஆட்டம், நிலை மின்னோட்டம், ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் சொன்னேன். இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. டவுட் இருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல கேளுங்க. இப்போ இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் சொன்ன பிறகு எப்படி நம்ம நீளத்துக்கு, நிறைக்கு, காலத்துக்குலாம் யூனிட் சொல்றோமோ அதே மாதிரி இந்த மின்னூட்டம், ஏன்னா சார்ஜ்னா மின்னூட்டம், அதுக்கு ஒரு அலகு இருக்கு, அதுக்கு ஒரு யூனிட் இருக்கு. அதுதான் கூலும். சரியா? இது வந்து ஒரு சயின்டிஸ்டோட நேம் தான் கூலும். இவரை பத்தி இவருடைய ஆஹ், அறிவியல் ஆராய்ச்சி பத்தி நீங்க பெரிய கிளாஸ்ல படிப்பீங்க. கூலும் அவர் தான் அந்த ஒரு டெஃபினிஷன் சொல்லிப்பார். இதுக்குன்னு சரியான ஒரு அர்த்தத்தை சொல்லிப்பார். அதனால அவருடைய பேரை வச்சுப்பாங்க. சரியா? அண்ட் இதை நம்ம வந்து எலக்ட்ரிக் சார்ஜை நம்ம இதுக்கப்புறம் பெரிய பெரிய கிளாஸ்ல எல்லாம் இப்போ நம்ம வரக்குள்ள சின்ன யூஸ் பண்ணீங்க, அப்புறம் 8th 9th இந்த ரொம்ப டீப்பா யூஸ் பண்ணீங்க. கியூங்கிற லெட்டருக்கு நீங்க போடுங்க சார்ஜ் பத்தி போடும்போது கியூங்கிற லெட்டர். இப்போ உதாரணத்துக்கு கியூ 10 கூலும் அப்படின்னு போடுங்க. சரியா? இப்படி போடுங்க. அப்ப கியூ 10 கூலும். ஏன்னா நான் சி வந்து என்ன சொல்றேன், கூலும் சொல்றேன், ஏன்னா யூனிட். அப்ப கூலும்னா 10 கூலும்னா 10. இங்க நம்ம வந்து சார்ஜ் பத்தி பேசுறோம். அப்ப கியூ இப்படிதான் போடணும். வேற வேற எந்த லெட்டராலும் போடக்கூடாது. சரியா? சார் நான் எம் போடலாமா? தப்பு. என் போடலாமா? தப்பு. இதுக்குன்னு கொடுத்ததான் போடணும். கேபிட்டல் கியூ போட்டுங்களா இல்ல ஸ்மால் கியூ போட்டுங்க, அது பிரச்சனை இல்லை. பட் கியூ தான் போடணும். சார்ஜ் பத்தி, மின்னூட்டத்தை பத்தி. மின்னூட்டம், மின்னூட்டம் வேற, மின்னோட்டம் வேற. மின்னூட்டம்னா சார்ஜ், மின்னோட்டம்னா கரண்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கரண்ட்டுக்கு நீங்க ஐ போடுங்க, அது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அது அடுத்த டாபிக் அதுதான். இது வரைக்கும் புரியுதா? ரைட். இப்போ மின்னோட்டத்தை பத்தி பார்க்க போறோம். எலக்ட்ரிக் கரண்ட். இவ்வளவு நேரம் சார்ஜ் பத்தி படிச்சீங்க. ஏன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு டைரக்டா போயிட முடியாது. சார்ஜ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க வந்து மின்னோட்டத்தை பத்தி பார்க்க முடியும். மின்னூட்டத்தை பார்த்தாதான் மின்னோட்டத்தை பார்க்க முடியும். எலக்ட்ரிக் சார்ஜை பார்த்தாதான் எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு போக முடியும். அண்ட் அதோட டைரக்ஷன் பத்தி பார்க்குறோம். ஓகே. இப்போ ஒரு இடத்துல அந்த சார்ஜ் இருக்கு. இந்த சார்ஜ் மூவ் ஆகாம இருந்ததுன்னா, அதாவது சும்மா இருந்ததுன்னா அங்க எலக்ட்ரிசிட்டி இல்ல. ஏதாவது மூவ்மெண்ட் நடக்கணும். சரியா? அங்க எலக்ட்ரிசிட்டி இல்ல. அப்ப அந்த சார்ஜ் வந்து அப்படியே நகரணும். அப்படியே நகருது. இங்க இருந்து இப்படி நகருது, இப்படி நகருது. இப்படி நகர ஆரம்பிச்சாதான் அங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா எலக்ட்ரிக் கரண்ட் சொல்லக்கூடிய மின்னோட்டம் கிடைக்கும். மின்னோட்டம் உருவாகும். அப்பதான் மின்னோட்டத்தை நம்ம சொல்ல முடியும். சரியா? ரைட். அப்போ சார்ஜ், மின்னூட்டம் சும்மா இருந்தா அது எலக்ட்ரிசிட்டியே அங்க இல்ல. அது வந்து என்ன ஆகும்னா நகர ஆரம்பிக்கணும், மூவ் ஆக ஆரம்பிக்கணும். மூவ்மெண்ட் இருந்தா மட்டும்தான் அங்க எலக்ட்ரிக் கரண்ட்னு பேர் வரும். சரியா? இல்லைன்னா எலக்ட்ரிக் கரண்டே வராது. இப்போ எலக்ட்ரிக் கரண்ட டெஃபினிஷனா சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த சார்ஜ் சொன்னீங்களே, இந்த சார்ஜ் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, ஏதோ ஒரு சம் டைம்ல, அதான் குறிப்பிட்ட நேரத்துல ஒரு சுற்றுவட்ட பாதையில்
சரியா? சுற்றுவட்ட பாதைன்னா அப்படியே சுத்தி வரக்கூடிய இப்படி இப்படி சுத்தி வருதுன்னு சுற்றுவட்ட பாதையில். சரியா? எவ்வளோ சார்ஜஸ் அப்படி நகர்ந்து போதோ ஒரு குறிப்பிட்ட 10 செகண்ட்ல எவ்வளவு சார்ஜஸ் போகுது, 20 செகண்ட்ல எவ்வளவு சார்ஜஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எவ்வளவு சார்ஜஸ் நகர்ந்து போறதோ அதை அளக்கிறது தான் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது மின்னோட்டம். குறிப்பிட்ட நேரத்துல ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு சுற்று வட்ட பாதையில எவ்வளவு எலக்ட்ரிக் சார்ஜ் நகருது அப்படிங்கறதா நம்ம வந்து என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்ல போறோம். சரியா? சோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஐ அப்படின்னு இந்த சிம்பிளால யூஸ் பண்ணணும். ஏன்னா நான் already சொல்லிட்டேன் மின்னோட்டம் இது, மின்னோட்டத்துக்கு ஐன்னு சொல்லணும். அப்ப ஐயோட ஃபார்முலா Q பை டி. ஏன்னா சார்ஜ் ஒரு டைமை பொறுத்து நகருது, அப்போ கரண்ட் அங்க வருது, அதனால கரண்ட் அங்க சொல்ல போறோம். இங்கு ஐ என்பது என்னது? எலக்ட்ரிக் கரண்ட். Q என்பது மின்னூட்டம், அதாவது சார்ஜ். டிங்கிறது காலம், அதாவது டைம். இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த எப்படி மின்னூட்டத்தை நீங்க ஒரு யூனிட்டால குறிச்சீங்களோ, கூலும் குறிச்சீங்களோ, அதே மாதிரி மின்னோட்டத்தை ஒரு யூனிட்டால குறிக்கணும். அதுதான் ஆம்பியர். அதுவும் ஒரு சயின்டிஸ்டோட நேம், ஆம்பியர். கேபிட்டல் ஏ இப்படிதான் பண்ணும். இந்த இடத்துல ஸ்மால் ஏ போட்ட கூட தப்பு. உதாரணத்துக்கு ஐ கொண்டு 10 ஆம்பியர் அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க, இப்படி போடணும். 10 ஏ எப்படி போட்டீங்கன்னா தப்பு. ஆனா அதே நேரத்துல இப்ப 10 ஆம்பியர்னு இப்படி எழுதலாம், அது கரெக்ட். இப்படி எழுதலாம், அந்த இடத்துல இப்படி எழுதக்கூடாது. இதுக்கெல்லாம் சில சில ரூல்ஸ், அது இப்போதைக்கு தெரிய வேண்டாம், பின்னாடி படிப்பீங்க. பட் இதை மட்டும் லேசா தெரிஞ்சுக்கோங்க. கேபிட்டல் ஏ தான் போகணும், ஸ்மால் ஏ போகக்கூடாது. அப்படி எழுதுனா ஸ்மால் லெட்டர் எழுதணும், கேபிட்டல் லெட்டர்ல எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்ப ஐயும் போட்டு 10 ஆம்பியர்னா அது கரண்ட். அதே கியூ போட்டு 10 சி போட்டீங்கன்னா அது கூலும், அதாவது சார்ஜ். சரியா? எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறது பேரு. ஓகே, கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? ரைட். இப்போ இந்த எலக்ட்ரிக் கரண்ட் எலக்ட்ரிக் சார்ஜ் எல்லாம் பார்த்தோம். அதை விட ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வருது, அதுதான் டைரக்ஷன். டைரக்ஷன் யாரோட டைரக்ஷன்? கரண்டோட டைரக்ஷன். கரண்ட்டுக்கு டைரக்ஷன் உண்டா? கண்டிப்பா உண்டு. பட் அதை பார்க்க முடியுமா? உங்க வீட்டுல பார்க்க முடியுமா? நீங்க ஒரு சுவிட்சை போடுறீங்க, பல்ப் எரியுது, கரண்ட பார்க்க முடியுமா? கரண்டே பார்க்க முடியாது. அப்ப எப்படி டைரக்ஷனை பார்க்க முடியும்? அது எந்த டைரக்ஷன் போகுதுன்னு எப்படி பார்க்க முடியும்? நம்ம என்ன நினைப்போம்? இங்க சுவிட்ச் போடுறோம், பல்ப் இங்க இருக்கு, அப்படியே கரண்ட் இப்படியே குழாய் வழியா போய் அங்க அப்படியே ரீச் ஆயிரும் அப்படின்னு நினைப்போம். அப்படிதானே? ம்? நீங்க சுவிட்சை போட்டோன்னே டப்புன்னு எப்படி அங்க எரியுது? ஒரு 5 நிமிஷம் கழிச்சா எரியுது. அப்ப ஏதோ காரணம் இருக்கு. கரெக்டா? என்ன காரணம் நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க, என்ன காரணமா இருக்கும்? அப்ப கரண்ட்டுக்கு டைரக்ஷன் உண்டா? அப்படி இருந்ததுன்னா எந்த டைரக்ஷன்ல அது போகும்? ஒரு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுதா? எஸ். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டைரக்ஷனை பார்க்கிறதுக்கு ரெண்டு இதை தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து கன்வென்ஷனல் கரண்ட். தமிழ்ல பாத்தீங்கன்னா இது வந்து தமிழ்ல மரபு மின்னோட்டம். மரபு மின்னோட்டம்னா முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது அப்படியே சொல்லிட்டு வருவாங்க, ஒரு மரபு ரீதியா வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மாத்திருக்கலாம், பட் மரபு ரீதியா எங்க எங்க இதுல இப்படிதான்ப்பா நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்றோம்னா, அதே மாதிரி விஞ்ஞானிகள் ஒரு இப்படிதான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்களே, பழச கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா விஞ்ஞானிகள் வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கரண்டோடைய டைரக்ஷனை சொல்லிட்டாங்க. புரியுதா? எலக்ட்ரான் அவங்க கண்டுபிடிக்கல, ஆனா கரண்டோட டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. கரண்ட் ஆனது, இந்த ஐ ஆனது பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் எண்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அதாவது நம்ம தெரியும் நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் தெரியும், ஆனா நெகட்டிவ் சார்ஜ் கண்டுபிடிக்கலையே, பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்போ ஒரு பேட்டரி இருக்குன்னா இந்த பேட்டரியில ரெண்டு எண்டும் உண்டு, இப்படிதான் சர்க்கியூலா நம்ம போடுவோம். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இந்த பெரிய கோடு வந்து பாசிட்டிவ், இந்த சின்ன கோடு வந்து நெகட்டிவ். பேட்டரியில இந்த மாதிரி ரெண்டு எண்ட் இருக்கு. இந்த பாசிட்டிவ் எண்ட்ல இருந்து நெகட்டிவ் எண்ட் வரைக்கும் போகுது. அப்படி போறது பாசிட்டிவ் சார்ஜ். அந்த பாசிட்டிவ் சார்ஜோட டைரக்ஷன் தான் கரண்ட் அப்படின்னு நம்புனாங்க. பட் அது தப்புன்னு பின்னாடி கண்டுபிடிச்சாங்க. அப்போ இந்த இடத்துல கரண்டோட டைரக்ஷன் இப்படிதான் போகும், ஐயோட டைரக்ஷன் இப்படிதான் போகும். புரியுதா? அதுக்கப்புறம் எலக்ட்ரானும் கண்டுபிடிச்சாங்க. எலக்ட்ரானும் கண்டுபிடிச்ச பிறகு இல்ல இல்லப்பா, கரண்டோட டைரக்ஷன் அப்படி இல்ல, எலக்ட்ரானோட டைரக்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க அடுத்து.
அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படின்னு போடலாம். எலக்ட்ரான் ஃப்ளோ, எலக்ட்ரான்களின் ஓட்டம், எலக்ட்ரான் ஓட்டம் அப்படின்னு போடுறேன். சரியா? எலக்ட்ரானை கண்டுபிடிச்சாங்க. எலக்ட்ரானை கண்டுபிடிச்ச பிறகு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் ஒரு பேட்டரியோடைய நெகட்டிவ் டெர்மினல் இருந்து எலக்ட்ரான்ஸ் இப்படி போகுது. இதுதான் கரண்டோட டைரக்ஷன். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் தான் மூவ் ஆகி நமக்கு கரண்ட் உருவாகுது. சரியா? எலக்ட்ரான்ஸ் தான் மூவ் ஆகி கரண்ட் உருவாகுது. அப்ப நம்ம எலக்ட்ரானோட டைரக்ஷன் மைனஸ் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் டெர்மினல் இருந்து பாசிட்டிவ் டெர்மினல் வரைக்கும் பாயுது. இதை தான் சொல்லணும்னு சொன்னாங்க. பட் கன்வென்ஷனல் கரண்ட் என்ன சொன்னாங்க? பாசிட்டிவ் இது சொன்னாங்க, நெகட்டிவ் சொன்னாங்க. பட் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சவங்க இதை சொன்னாங்க. பட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். ஏன்னா அவங்க சொன்னது கன்வென்ஷனல் கரண்ட் இப்படி பாயுது, எலக்ட்ரான் ஃப்ளோ சொல்றதுனால கரண்ட் வந்து இப்படி பாயுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? பாசிட்டிவ் நெகட்டிவ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? பாசிட்டிவ் எண்ட்ல இருந்து நெகட்டிவ் எண்ட் போகுதுன்னா அது கன்வென்ஷனல் கரண்ட், மரபு மின்னோட்டம். நெகட்டிவ் எண்ட்ல இருந்து பாசிட்டிவ் எண்ட் வருதுன்னா அது வந்து எலக்ட்ரான் ஓட்டம், எலக்ட்ரான் ஃப்ளோ. பட் எலக்ட்ரானோட ஃப்ளோ நெகட்டிவ் எலக்ட்ரான் தான் அடுத்து கரண்டோட டைரக்ஷன் சொன்னாங்க. பட் இன்னைய வரைக்கும் இதை தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா ஆரம்பத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க, அதே சொல்லிட்டாங்க, அதனால மாத்த வேண்டாம்னு சொல்லிட்டு கரண்டோட டைரக்ஷன் எப்பவுமே இப்படிதான் போடுவாங்க, பிளஸ் டூ மைனஸ் இப்படிதான் போடுவாங்க. அது நம்ம சர்க்கியூட்ல பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். இப்ப நான் காமிக்கிறேன் பாங்க. சர்க்கியூட் டயக்ராம்ல நீங்க பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியும். அது என்னன்னா, சர்க்கியூட் உங்களுக்கு நான் பண்ண போறேன். சரியா? இப்போ இதுதான் பேட்டரி. இதா இருக்கலாம். பேட்டரி நான் சொன்னா ஒரு பெரிய எண்டு ஒரு சின்ன எண்டு, பெரிய கோடு சின்ன கோடு இருக்கா? பெரிய கோடு தான் பாசிட்டிவ், சின்ன கோடு தான் நெகட்டிவ். இதுதான் பேட்டரி. சரியா? பேட்டரி எடுக்கணும். பேட்டரியால தானே நம்மளுக்கு கரண்ட் உருவாக்க முடியும். அது ஏன்னா அது பின்னாடி இருக்கு, அதை நான் சொல்றேன். பேட்டரியால ஏன்சா கொண்டு வரோம்னா அது பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேட்டரி கொண்டு வந்துறேன். அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்றதுக்கு ஒரு சுவிட்ச் எடுத்துக்கிறேன். சரியா? அதுக்கு ஒரு ரெசிஸ்டர், இது வந்து மின் தடை. இந்த மின் தடையோட பங்கு என்ன அதையும் அடுத்த கிளாஸ் சொல்றேன். ஆனா இப்ப நம்ம சேர்த்து வச்சுக்கிறேன். இது லைட் பல்போடைய சிம்பிள். தற்கொலை லைட் பல்போட சிம்பிள் இப்படி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒயர் எடுத்துக்கிறேன். ஒயர் எடுத்துட்டு நான் கனெக்ட் பண்ண போறேன். இப்படி கனெக்ட் பண்றேன். சரியா? இப்ப கனெக்ட் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு சர்க்கியூட். மின் சுற்று. சுவிட்சை ஆன் பண்ணும். அதனால இப்படி கிளிக் பண்றேன். இது மேல கிளிக் பண்றேன். நீங்களே பாருங்க என்ன நடக்குன்னு. இப்ப நீங்க பாப்பீங்க ஒரு மைனஸ் கோடமா இருக்கா? இது வந்து எலக்ட்ரானோடைய சிம்பிள். சரியா? எலக்ட்ரானோட சிம்பிள். அது எங்க எங்க மூவ் ஆகுதுன்னு பாருங்க. எலக்ட்ரான் மூவ் ஆகிற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம கம்பி யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பி வந்து கண்டக்டர், கடத்தி. இந்த கடத்தினா என்ன? அது பின்னாடி இருக்கு. எல்லாமே பின்னாடி பின்னாடி சொல்றாங்க. பேட்டரினா என்ன, மின் தடை என்ன, கண்டக்டர் கடத்தினா என்ன, இன்சுலேட்டர் மின் கடத்தா பொருள்னா என்ன, எல்லாமே பின்னாடி இருக்கு. நம்ம பார்ப்போம். சுவிட்ச்னா என்ன, எல்லாமே இருக்கு. பட் ஒரு சர்க்கியூட்டை போடுறதுக்கு நம்ம முன்னாடி இதெல்லாம் காமிக்கணும். அதனால இதை போட்டிருக்கேன். சுவிட்சை ஆன் பண்றேன். இப்ப பாருங்க என்ன நடக்கும் மட்டும் பாருங்க. என்ன நடக்கு? எலக்ட்ரான் அப்படியே மூவ் ஆகிற மாதிரி ஆகுது. சரியா? எலக்ட்ரான் அப்படியே மூவ் ஆகிற மாதிரி ஆகுது. ஆக்சுவலி இப்ப பாருங்க, கன்வென்ஷன் கரண்ட் இங்க ஒரு சைட்ல இருக்கும். இதை நான் காட்டுறேன் பாருங்க. சரியா? இந்த கன்வென்ஷனல் கரண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரே நிமிஷம் இப்ப பாருங்க, ஒரே கட் பண்ணிட்டு இதுல வந்து கன்வென்ஷனல் கரண்ட பாருங்க. கன்வென்ஷனல் கரண்ட் பார்த்தாலும் தெரியுது உங்களுக்கு? என்ன தெரியுது? இங்க இருந்து இங்க போகுது பாருங்க. பாசிட்டிவ்ல இருந்து அப்படியே போயிட்டு அந்த பல்ப் வழியா போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகி ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள், கம்ப்ளீட் ஒரு ஒரு மூடிய சுற்றுமாங்க. சரியா? கம்ப்ளீட் சர்க்கியூட். சரியா? அது வரைக்கும் வரும். இப்படி வரும். அந்த பேட்டரியோட பாசிட்டிவ்ல இருந்து டக்குன்னு இப்படிலாம் போகாது. சரியா? இங்க இருந்து இங்கெல்லாம் ஜம்ப் ஆகாது. இப்படி போயிட்டு அந்த சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதனாலதான் அந்த பல்ப் வழியா போறனாலதான் அந்த பல்ப் எரியுது. அதுக்கப்புறம் வெளியில இப்படியே வருது. ரைட்டா? சரி. இப்ப எலக்ட்ரானோட டைரக்ஷன் நான் காமிக்கிறேன். இப்ப பாருங்க.
என்ன தெரியுதுன்னு பாருங்க. தெரியுதா? என்ன எலக்ட்ரான் நான் சொன்னா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் நோக்கி போகணும்னா இப்ப பாருங்க இந்த போகுங்க. இதான் நெகட்டிவ். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இது பாசிட்டிவ். இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆகாது. இப்படிதான் போகும். நெகட்டிவ்ல இருந்து ஏன்னா அது போறதுக்கு பாதை வேணும். அந்த பாதை தான் அந்த சர்க்கியூட். சரியா? சர்க்கியூட்னால என்னது? அந்த கரண்ட் செல்வதற்கான பாதை. மின் மின்னோட்டம் செல்வதற்கான பாதை. பாத்து போயிட்டு பல்ப் வழியா போகுது. பல்பை எரிய வைக்கி அடுத்து இப்படியே வருது, இப்படியே வருது. அப்புறம் பாசிட்டிவ். இதுதான் கன்வென்ஷனல் கரண்ட். இப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சு வச்சா மரபு மின்னோட்டத்து திசை எனக்கு தெரிஞ்சு போச்சு சார். பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போகுது சார். நான் பார்த்தேன் சார். பாசிட்டிவ் நீங்க இங்க இருந்து பார்க்க கூடாது. இப்படி பார்த்தா என்ன ஆகும்னா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போகுது அப்படின்னு நினைச்ச கூடாது. அதுதான் தப்பு. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்படி லைன் போட்டு சொன்னா இப்படிதான் பார்க்கணும். அது மாதிரி நீங்க எலக்ட்ரானோடைய டைரக்ஷன் போட்டாலும் எப்படி பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்து என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா அப்படியே போகுது. பாசிட்டிவ் நோக்கி வருது. சரியா? இப்ப இதுவே இப்ப பாருங்க. இது இப்ப நமக்கு வந்து புக்குலலாம் சர்க்கியூட் இப்படிதான் போட்டிருப்பாங்க. நீங்க ஹையர் கிளாஸ் வரைக்கும் இப்படிதான் போட்டிருப்பாங்க. பல்போட சிம்பிள் இப்படி, பேட்டரியோட சிம்பிள் இப்படின்னு இருக்கு. பட் நம்மளுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியா பாக்குறதுக்காண்டி இப்ப காமிக்கமாங்க. சரியா? இது பேட்டரி. தெரியுதா? அந்த பேட்டரி கட் பண்ண உடனே கரண்ட் போல பாருங்க. கனெக்ட் பண்றேன். சுவிட்ச பண்றேன். சுவிட்ச ஆன் பண்ண உடனே அப்படியே என்ன ஆகுது பாத்தீங்கன்னா பேட்டரியில வந்து அந்த கருப்பு கலர் அந்த இடம் தான் பாத்தீங்கன்னா மைனஸ். இதுதான் பாசிட்டிவ். அந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல அதுதான் பாசிட்டிவ். அப்படியே இருக்கு. ஸோ இப்படி போகுது. அது மாதிரி கன்வெர்ஸ் கரண்ட் இதுலயே பார்த்துக்கலாம். புரியுதாப்பா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து இதுதான் மிக மிக சின்னதான ஒரு அரசியல். பட் இதுல இருந்து நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. ஒரு பல்பை நீங்க எப்படி கனெக்ட் பண்ணும், ஒரு அம்மீட்டரை எப்படி கனெக்ட் பண்ணும், ஒரு பேட்டரி எப்படி கனெக்ட் பண்ணும், ரெசிஸ்டரோட பங்கு என்ன, சுவிட்சோட பங்கு என்ன, எல்லாமே இருக்கு. அதை நம்ம வந்து வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஓகே ரைட். ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படிங்கறத நான் லேசா ரீகால் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் எல்லா பொருட்களும் துகள்கள் ஆனது. அந்த துகள் தான் ஆட்டம் அப்படின்னு பேரு, அணு அப்படின்னு பேரு. இந்த அணுல நியூக்ளியஸ் உட்கரு அதாவது அணுக்கரு அப்படின்னு இருந்துச்சு. அந்த அணுக்கருல புரோட்டான்கள் நியூட்ரான்கள் இருந்துச்சு. மொத்தம் புரோட்டான்கள் நேர் மின் சுமை கொண்டவை, பாசிட்டிவ் சார்ஜ்டு. நியூட்ரான்கள் மின் சுமை அற்றது, நியூட்ரல் சார்ஜ். நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. அப்ப நீங்க ஒரு அணுக்கருடைய மின் சுமைன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்னா பாசிட்டிவ் சொல்லணும்னு சொன்னேன். ஏன்னா புரோட்டானோட சார்ஜ் மட்டும் தான் வரும். அடுத்து அந்த அணுக்கரை சுத்தி எலக்ட்ரான்கள் சுத்தி வந்ததுன்னு சொன்னேன். எலக்ட்ரான்கள் சுத்தி வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உண்டான வட்டப்பாதையில சுத்தி வரும். எலக்ட்ரான்களுடைய மின்சுமை பாத்தீங்கன்னா எதிர் மின்சுமை. ரைட்டா? இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து இந்த சார்ஜஸ் சொல்லக்கூடிய இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அதுதான் இருக்கு. சரியா? அந்த சார்ஜஸ் எப்படி ஒரு ஒரு கண்டக்டர்ல மூவ் ஆகுது, சர்க்கியூட்ல மூவ் ஆகுது, அதை வச்சுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சார்ஜஸ் நகர ஆரம்பிச்சாதான் அங்கே எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா பார்த்தோம். I is equal to Q by T. இதுல Qங்கிறது சார்ஜ். அந்த சார்ஜ் வந்து டைம் கேத்தாப்புல மூவ் ஆகுது. அதனால கரண்ட் கிடைக்கும். கரண்டோடைய யூனிட் பாத்தீங்கன்னா ஆம்பியர் அப்படின்னு பார்த்தோம். கரண்ட் இந்த டைரக்ஷன்ல பாயும்னா அது நம்ம எந்த டைரக்ஷன் நீங்க கேட்கறீங்கன்னு ஒரு கொஸ்டின் நீங்க கேட்கணும். சார் கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன் கேட்கறீங்களா எலக்ட்ரான் ஃப்ளோவா கேட்கறீங்களா அப்படின்னு கேட்கணும். இல்ல கன்வென்ஷனல் கரண்ட் கேட்கறோம் போனா சார் கன்வென்ஷனல் கரண்ட்னா பேட்டரியோடைய அந்த டெர்மினல் 2 டெர்மினல் சார் பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போகும் சார். நீங்க எலக்ட்ரான் ஃப்ளோவை கேட்டீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் வரும் சார். ஆனா உங்களுக்கு புரிய காட்டி இப்படி போட்டிருக்காங்க. பட் சர்க்கியூல இப்படி சுத்தி இப்படி வரும். அதையும் உங்களுக்கு காமிச்சாச்சு. ஸோ இதுதான் நாம இன்னைக்கு பார்த்தது. ரைட்டா? அடுத்த கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா மின்னழுத்த வேறுபாடு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின் தடை, ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டக்டர் இதெல்லாம் வரப்போகுது. இன்சுலேட்டர், கடத்திகள், காப்பன்னு வரப்போகுது. அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். சரியா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல படிச்சது எதுவும் டவுட் இருக்கா? இன்னைக்கு பார்த்ததுல சிமுலேஷன்ல எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். அன்மியூட் பண்ணி கேட்கலாம், இல்ல சாட் பாக்ஸ்ல கேட்கலாம். வீட்டுல போயிட்டு இதை ரீகால் பண்ணி பாருங்க. சரியா? கரண்டோட ஃபார்முலா என்ன, சார்ஜோட ஃபார்முலா என்ன, யூனிட் கூலும் ஆம்பியர் அதையும் ரீகால் பண்ணிக்கணும். டவுட் எதுவும் இல்லைங்களா? சரி, கிளாஸ் என்ன செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.